மீண்டுமாய் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து நாட்கள், இந்த மனமாற்ற காலம், இந்த வசந்த காலம், ஒரு இலைதளிர் காலம், மீண்டும் நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம், நம்மை புத்தாக்கத்திற்குள் நம்மை இணைத்துக் கொள்கிற ஒரு காலத்துக்குள் அந்த காலத்தில் இந்த மாதத்துடைய முதல் நாள் 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்துடைய முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். தானியேல் 9:23 யாராவது எடுத்தவங்க வாசுங்க. மிகவும் பிரியமானவன் என்ன சொல்கிறார்? நீ மிகவும் பிரியமானவள். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆண்டவர் நம்மை பிரியமானவன் சொல்றார். கிராண்ட்லி பி லவ் என்றார். கிராண்ட்லி, ரொம்ப உயர்ந்து நான் உன்னை நேசிக்கிறேங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ரொம்ப இப்போ நான் வருமனை என்ன பேசலாம் என்று பைபிளை திறந்த பொழுது தானியேல் 9:23 ரொம்ப சூப்பர் வசனமாக கிராண்ட்லி பி லவ். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவர். எப்படின்னா, ஒரு மனிதர் கடலில் மீன் பிடிக்கிறவர் ஒரு மீன் பிடிச்சார். ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் ஆகி கிடச்சி எம்எல்ஏ ஆகிருக்கானா, அந்த தலைவருக்கு மீன் கொடுத்து எம்எல்ஏ ஆகிட்டாராம். மீன் யாராவது கொண்டு போய் கொடுத்த அதே மாதிரி அடிக்கடி கொண்டு போயிடுவாராம். அதே மாதிரி இந்த மனிதர் ஒரு மீன் கிடைச்சது. அந்த மீனை தன்னுடைய ராஜாவுக்கு கொண்டு போனார். ராஜா கொண்டு போய், ராஜாவே வாழ்க, நீ வென்றும் வாழ்க, உங்களுக்காக நான் பிடித்த மீனில் ஒன்று கொண்டு வந்தேன். எதுக்குப்பா எனக்கு கொண்டு வந்தேன்னாரா? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப வாழ்த்துறேன், நீங்கள் ரொம்ப நல்ல ராஜா, நீங்கள் ரொம்ப உயர்ந்த ராஜா என்று ராஜாவை உயர்த்தினாராம். அப்படி உயர்த்துறப்போ அந்த ராஜா சொன்னாலும் இவருக்கு ஒரு 1000 பொற்காசுகள் கொடுங்கன்னாராம். 1000 பொற்காசுக்கெல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு விற்பது. கூட இருந்தது சரி, என்னடா ஒரு மீனை கொண்டாந்து 1000 பொற்காசு வாங்கிட்டு போகிறேன்டா நியாயம். ரொம்ப கஷ்டம், அவனுக்கு பிடிக்கல, ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஏமாற்றி ராஜா ஏமாந்துட்டாரு. ராஜா முகசூதிக்கு ஏமாந்துட்டாரு, இதை கொடுக்க விடக்கூடாதுன்னு மனசில் திட்டம் போடுறான். அப்போ அந்த உயர்ந்த மீன், இது கிடைக்காத மீன் உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். ராஜா 1000 பொற்காசுகள் கொடுக்கணுன்னே இவனுக்கு ரொம்ப கோவம் என்ன செய்யணும் தெரியாமல் டக்குன்னு கொடுக்க போகிற நேரத்தில் மந்திரியார் கொடுக்க போகணும்னு நிப்பாட்டுங்கப்பா, இந்த மீன் ஆனா பெண்ணா, மேல் ஆர் ஃபிமேல் சொல்லிவிட்டு வாங்கிக்கோனாராம். யாரெல்லாம் பொம்பளை பொட்டைக்கோழியா சேவலான்னு செக் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மீன் எனக்கு செக் பண்ணி எனக்கு ஞாபகம் இப்போ யாரும் நான் பார்த்ததில்ல. மீன் மேலா ஃபிமேலான்னு ஒன்றுமே புரியல. அந்த இப்போ ஆனா பெண்ணான்னு தெரியல, அது எப்படி நிரூபிக்கணும்னு தெரியாது. உடனே மீன் கொண்டு வந்து சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, இது ஆண் இல்லை பெண் இல்லை, ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த இது சொல்கிறாங்கல்ல 9ங்கிற மாதிரி, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட மீன், இது அரிய வேக மீன், இது ரொம்ப காலத்துக்கு ஒருக்கா தான் இந்த மீன் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு இந்த மீனை கொண்டு வந்தேன்னு ராஜா 1000 பொற்காசை விட்டுட்டு 2000 பொற்காசு கொடுத்துட்டார். இல்லை வில்லங்கமாகி போச்சு. 1000 பொற்காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம தடுத்தோம். இப்போ இந்த கிறுக்கு பைய வேறமாக போயின்னு சொல்லி 2000 பொற்காசு வாங்குறானே என்ன நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவனை வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பல வகையில் பிளான் பண்ணி இந்த 2000 பொற்காசை ராஜா சொல்லிட்டார் கொடுக்க போங்கன்னு அதில் ஒரு பொற்காசை கீழே போட்டுட்டான். இந்த 2000 பொற்காசு வாங்க பிறகு ஒரு காசு தானே போச்சு, 2000ல் ஒன்று தானே போச்சு, விட்டுட்டு போயிருக்கலாம் உடலை. அவன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்த காசை தேடி கண்டுபிடிச்சி தேடுறான்.
அப்போ அவன் சொன்னான், ராஜாவே பாருங்கள், இவன் ஏமாத்துறவன் 2000 பொற்காசு கொடுக்குறீங்க, அதில் ஒரு காசு கீழே விழுந்துருச்சு, அது போனால் போகுதுன்னு தெரியாமல் அவன் தேடுறான் பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனாகி. இதுக்கு போய் ஒரு அலப்பை பிடிச்சவன், ஒரு அல்ப குணம் உள்ளவன், இவனுக்கு போய் இப்படி கொடுத்துருக்கீங்களே ராஜா, கொடுக்காதீங்க வாங்குங்கிறப்போ ராஜாவும் திங்க் பண்ணார். ஏன்னா ஒன்றும் இல்லாமல் அவன் கேட்குறாருன்னு ராஜாவும் திங்க் பண்ணிவிட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்துச்சுன்னா, ஐயா அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் காசே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கீழே விழுந்த காசில் ராஜாவுடைய தலை இருக்குது. இப்போ நம்ம காசில் நம்ம ஒரு பக்கம் எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு பக்கம் நம்ம தேசத்துடைய முத்திரை அசவச்சின்னம். அதுதான் இயேசுகிட்ட போய் இது வரி கொடுக்கறது நியாயமாக, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. அப்போ இயேசுகள் ராயனுடைய ராயருக்கும் அந்த காசு 2 பேருக்கும் சொந்தம். அந்த காசில் ராஜா தலை இருக்குது, யாராவது மிதிச்சிட்டா என் ராஜாவே மிதித்த மாதிரி அது எப்படிக்கும், அதுக்கு தாங்க தேவைன்னு இவன் சொன்னான். இவன் சொன்ன உடனே ராஜா இன்னும் உச்சி குளிர்ந்து மெச்சி மகிழ்ந்து, அவர் உச்சி குளிர்ந்து போச்சா, மெச்சி மகிழ்ந்துட்டாங்க. மெச்சி மகிழ்ந்து 20,000 பொற்காசு கொடுறான் அவனுக்கு. இப்போ இதுதான் நம்ம ஆண்டவற்ற எப்படி வந்திருக்கிறோம். தானியேல் ஆண்டவருக்கு ஏற்றவன், நீ 60 முழ அடி உயரத்தை சிலையை வணங்குங்கிறப்போ, என் தேவனாய கடவுளை தவிர வேறு யாரையும் தொழுது கூட செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். ராஜாவை வணங்க முடியாது, அவனுடைய இந்த விடாப்பிடி. ஏன்னா என் ஆண்டவர் உயிர் உள்ளவர், என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர். எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த கடவுளை பற்றி சொல்லிட்டு 10:10 அவர் உயிர் உள்ளவர், உண்மையின் கடவுள், நிலையான கடவுள்னு சொல்வார். எரேமியா 10:10 வாசிங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ளவர். தமிழ் திருவிழியத்தில் சொல்வது மெய்யானங்கிறது உண்மையான கடவுள். அவர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளாண்டவர், அவர் பேச மாட்டவர் தான். சங்கீதம் 115 சொல்கிறப்போ அவைகள் பேசாது, அவைகள் நடக்காது சொல்லிட்டு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. 115:9 வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணை. ஹெல்ப்பர், லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர்ங்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர்களுக்கு துணை என்று சொல்லிட்டு 115:12 சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என் பேரை நினைச்சிருக்கிறாரு, கேட்டிகிஸ் தங்கராஜ் பேரை, தங்க புஷ்பராஜ் பேரை நினைச்சிருக்கிறாரு, கீபோர்டு போடுற அந்த குண்டு தம்பி பேரை எனக்கு தெரியல, அவரை நினைச்சிருக்கிறார், அருள்ராஜை நினைச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் நினைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் மறக்கலை. அவர் சொல்ல, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஏசாயா 49:11 சொல்றாரு, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நம்மை நினைத்திருக்கும் ஆண்டவர், அவர் கிருபை என்று. அதான் தாவீது சொல்றாரு, கோலியாத்தை நிற்கிறப்ப கோலியாத்தை அடிக்கிறதுக்கு அவர் கோலியாத்தை கல் ஒரு மேலே விடாம எஸ்கார்டு மேலே பட்டையெல்லாம் போட்டு அனுப்புறப்போ அவர் சொல்ல, இதெல்லாம் வேண்டாம்பா, தேவனுடைய நாமம், த நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எனக்கு இருக்கு சொன்னார். அதுதான் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம அவரை மட்டும் பிடித்து கொள்றப்போ அவர் சொல்றாரு, யாக்கோபு 43:1 சொல்றாரு. வாசிங்க, 43, ஏசாயா 43:1 வாசிங்க.
இப்போதும் யாக்கோபே, அதில் இப்போதும் என் பேரை சேர்த்துக்கோங்க, உங்கள் பேரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தொடர்ச்சியாக வாசிங்க. உன்னை சிருஷ்டித்தவர், உருவாக்கிறவர், படைத்தவர். திருவிழியத்தில் சொல்கிறப்போ சிருஷ்டிப்பு என்பது படைப்பு. என்னை படைத்தவர், உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் அவருடையவர். ஏசாயா 44:21-22 வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, அவரை நான் do not forget me, do not forget you, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்றார். அவர் நம்ம மறக்காத ஆண்டவர். 45:3 நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். என் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறாராம். இல்லை யாக்கோபே இஸ்ரவேல்னு சொல்லாம நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர். அவர் நம்மோடு எப்பவும் நம்மை, இன்னொரு பிரசங்கி உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. மை டார்லிங், ஆல் பியூட்டிஃபுல், யூ ஆர் மை டார்லிங் சொல்றார். நீ எல்லாம் அழகுள்ளவன், நான் உன்னை மறப்பதில்லைங்கிறார். 2016 ஜூன் 9 ஒரு விபத்து எனக்கு காலையில் மதியம் கம்பெனி பக்கத்திலே ஒரு வண்டியில் போகிறப்போ தூங்கி கீழே விழுந்துச்சேன். காலையில் எழுந்தோடனே வாசிக்கிறப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு தந்தார். காலையில் தூங்கி முடித்தோடனே பைபிள் தொடர்ந்து வாசிப்பது வழக்கம். ஒரு வசனம் தான் வாசிப்பேன், ரொம்ப நேரம் இல்லை, 1 செகண்ட் 2 செகண்ட் தான் வாசிப்பேன். அப்படி வாசிக்கிறப்போ அதில் சொல்ல, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை சொல்கிறார். ஆல் பியூட்டிஃபுல், யூ ஆர் எ டார்லிங், தேர் இஸ் நோ ஃப்ளோ இன் யூ, உன்னில் பழுதொன்றுமில்லைங்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு, மை பிலோவ்ட் சன், நான் நேசிக்கும் மகனே, மை பிலோவ்ட் டாட்டர், நான் நேசிக்கும் மகளே, மை பிலோவ்ட் பிரதர், என் சகோதரனே, என் சகோதரியே என்று நம்மை வாழ்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்ற இந்த 2026ஆம் ஆண்டு 3வது மாதத்துடைய முதல் தேதியில், இந்த லெந்து நாட்களில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த வசந்த காலத்தில் நாம் அர்ப்பணிப்போடு காலையில் இருந்து சர்ச்சைக்கு வரோம். சர்ச்சில் சில நிமிடங்கள் இருக்கோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், தினமும் சில நிமிஷங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறோம், ஜெப நிலையில் இருக்கிறோம், தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் இந்த லெந்து நாட்களில் நமக்கும் வாழ்வு தரும் ஆண்டவர் கிராண்ட்லி பி லவ் சன்கிறாரு. நீ நான் ஒன்று இருக்கிற அப்போ நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை துதிக்கிற மக்களாய். சங்கீதம் 86:1, 103, 104, 105, 106, 107 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. பிரைஸ் டு தி லார்ட். நம்ம ஆண்டவரை துதிக்கணும். தினமும் காலையில் எழுந்தோன்னே சில நிமிடங்கள், இல்லைன்னா ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறப்பவே, நடந்து கொண்டிருக்கிறப்பவே, நீங்கள் உங்கள் பணியை என்னப்போ செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளை நோக்கி துதித்து கொண்டே இருக்கிறப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் do not forget. ஆண்டவர் இதுவரை எனக்கு எவ்வளவோ வாழ்வு கொடுத்திருக்கிறார். வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்போவுமே தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர், அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா?